வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி நம்ம கிள்ளி போட்ட பச்சை மிளகாய் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே எனக்கு ஒரு நேரத்துக்கு தான் தேவைப்படுது, அது 2 நம்பருக்கு தான் தேவைப்படுதுங்க. நான் கொஞ்சமாக தான் ரசம் வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ரசம் உங்கள் வீட்டில் டெய்லி வைப்பீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் புளி கரைசல் எடுத்துக்கோங்க. இதில் நான் உப்பு சேர்க்குறேன். இந்த கரைசலில் பார்த்திங்கன்னா தெரியும், கருப்பு புளி எடுத்திருக்கேன். கருப்பு புளியில் தான் வைக்கணுமான்னா அப்படி இல்லை, உங்கள்கிட்ட எந்த புளி இருக்கோ நார்மலாக நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுற புளியவே கரைச்சிக்கோங்க. இதில் நம்ம இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லை நீங்கள் எப்போ யூஸ்ஃபுல்லாக எவ்வளோ போடுவீங்களோ அவ்வளோ மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. இதில் கொத்தமல்லி தலையோட தண்டு சேர்க்குறேன். உப்பு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போது உங்கள் ரசத்துக்கு தேவையான அளவு சீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை இதை நம்ம இடிச்சுக்கலாம். நம்ம இடிச்சுக்கிட்டதை இந்த புளி தண்ணியில் கலந்துடலாம். இங்கே பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை கட் பண்ணிக்கிறேன். இங்கே ரசம் தாளித்து கொதிக்க வைக்க ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் ஹீட் ஆனதும் அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எப்போவுமே பேனில் பார்த்திங்கன்னா எண்ணெய் சேர்த்துனோடனே இப்படி சுற்றி விட்டுக்கிட்டோன்னா புகையிறது கம்மியாகும். ரெண்டு 3 வெந்தயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இப்படி கசக்கி போட்டுருங்க. கூடவே இந்த பச்சை மிளகா நல்லா வெடிக்கணும். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெடித்து இந்த மாதிரி வெள்ளையாகும். இந்த அளவுக்கு நல்லா பொரிய விடணும் பச்சை மிளகாவை. இப்போ இதில் பெருங்காயம், கருவேப்பிலை, நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி கரைசல், ரசம் பார்த்திங்கன்னா நுரைச்சிட்டு ஒரு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். நார்மலாக நம்ம செய்கிற ரசம் விட இந்த கிள்ளி போட்ட பச்சை மிளகாய் ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது கூட ஒரு முட்டை பொரியல் மட்டும் இருந்துட்டால் போதும், நம்ம எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. ஒரு தடவை செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கிள்ளி போட்ட பச்சை மிளகாய் ரசம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.